பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் இந்த நாளிலும் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் இந்த அதிகாலை வேளையில் உங்களோடு இணைந்து இந்த வார்த்தையை கொண்டு வருவதில் சந்தோஷப்படுகிறேன். இந்த நாளில் உங்களுக்கு முன்பாக 107 சங்கீதம் அதனுடைய 6வது வசனத்தை இணைந்து தியானித்து ஜெபிக்கப் போகிறோம். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை விடுவித்தார். தங்கள் ஆபத்தில் தேவனை நோக்கி கூப்பிட்ட தெய்வ பிள்ளைகளுக்கு தேவன் அந்த இக்கட்டுகளிலிருந்து விடுதலை ஆக்கினார் என்கிற ஒரு வார்த்தையை பரிசுத்த ஆவியான ஒரு வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறது. என்னுடைய விடுதலைக்கும் இணைத்து தானே இந்த காலை வேளையில் நீ எந்த இக்கட்டுகளில், எந்த சூழ்நிலைகளில், எவ்விதமான நிலையில் நீ கடந்து செல்லுகிறாயோ, ஆனால் அந்த சூழ்நிலையில் நடுவில் கர்த்தர் நமக்காக தேவனை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்கும் இந்த வார்த்தையின்படியே அவர் நம்முடைய இக்கட்டுகளிலிருந்து விலக்கி விடுவிக்க உண்மையுள்ள தேவன். அவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல, உண்மையுள்ள கர்த்தர். இந்த காலை பொழுதிலும் என்னோடு இணைந்து ஆமேன், ஒருவனை விடுவித்தவர் உன்னை விடுவிக்காமல் விடமாட்டார். ஆண்டவரை நோக்கி, அப்பா உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், என் இக்கட்டுகளிலிருந்து இக்கட்டுக்கு நெருங்கி அது ஆபத்தாய் வருகிற அந்த சூழ்நிலையில் என் அப்பா என்று தேவனை நோக்கி கூப்பிடு. உன் இக்கட்டிலிருந்து உன்னை விடுதலையாக்குவார், உன்னை ஆசீர்வதிப்பார். இணைந்து ஒரு நிமிடம் செபிக்கலாம். கண்களை மூடி செபிங்க. நல்ல தகப்பனே, வானத்துக்கும் பூமிக்கும் தெய்வமே, இந்த நல்ல அதிகாலை வேளையில் என்னோடு இணைந்து செபித்து கொண்டிருக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளையும் இந்த நாளில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். யார் யார் எந்த விதமான ஆபத்துகளில், இக்கட்டுகளில் கடந்து செல்லுகிறார்களோ அவர்களுடைய சூழ்நிலை அறிந்திருக்கிற கர்த்தர் இன்றைக்கு அவர்கள் உம்மை நோக்கி கூப்பிடலாம். ஆண்டவரே, அவருடைய வார்த்தைகளுக்கு நீ செவி கொடுத்து என் ஆண்டவரே அவருடைய இக்கட்டுகளுக்கு, அந்த ஆபத்துக்கு காரணமான இடையூறுகளுக்கு என் ஆண்டவர் நீங்களாக்கி விடுவிப்பேன் என்று வாக்கு பண்ணின அதே வார்த்தை நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆம் என்றும் ஆமென் என்றும் செயல்படட்டும். அற்புதங்களை காணச் செய்யும். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். கர்த்தர் இப்படி செய்ய போகிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உங்களுடைய ஆபத்தில் கர்த்தரை நோக்கி கருத்தாய் கூப்பிடுங்கள். உங்கள் இக்கட்டுகளிலிருந்து உங்களை விடுதலையாக்குவார். God bless you. Praise the Lord.